ஆனா நீங்க உருவான அந்த காலகட்டம் வந்து அந்த ஹீரோ நீங்களே ஒரு ஆன்டி, அதாவது கதாநாயகனுக்கான பிம்பங்களை உடைத்து ஒரு கேரக்டர் நீங்க உருவாக்குறீங்க உள்ளே வெளியே. உள்ளே வெளியில ஹீரோவா இருந்தாலுமே புதிய பாதை அப்படிதானுங்க. புதிய பாதை, உள்ளே வெளியே, சரிகமபதனி, எல்லா இதுலயுமே நீங்க வந்து அந்த ஹீரோனா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இமேஜை வந்து உடைக்கிற மாதிரி. அது 90ஸ்லயே அப்படி ஒரு துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன்னா அங்க ஹீரோயிஸுங்கிறது அப்ப எல்லாருமே ஹீரோ தான். கார்த்திக், பிரபு, விஜயகாந்த், கமல் ஃபர்ஸ்ட் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. அந்த தாய் குலத்தை காப்ப இப்படி இருக்கு. நீங்க அந்த ட்ரெண்ட் அசால்ட்டா உடைச்சு ஒரு லும்பன் கேரக்டருக்கு அது எப்படி அந்த துணிச்சல் வந்தது? இல்ல நானு நடிக்கணும்னு தான் சினிமாவுக்கு வந்தேன். முதல்ல நடிக்கணும். டைரக்டர் ஆயிட்டீங்க? இல்ல நடிக்கணும்னு வந்து நீங்க சொன்ன ரஜினி சார் படத்துல நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் புதுக்கவிதைன்னு ஒரு படத்துல ஒரு 5-6 காட்சிகள் நடிச்சேன். ரஜினி பாலச்சந்திர படத்துல நடிச்சு படம் வெளியில வரும்போது நாங்க திருச்சியில இருந்தோம். என் பையன், என் தம்பி போய் படம் பார்த்துட்டு வந்தாப்ல மேட்னி ஷோ. நான் போல. நான் என்ன சொன்னேன்னா ஒரு 5-6 சீன் நடிச்சிருக்கேன், நான் வந்தா நான் கூட்டம் கூடிடும், ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, செல்ஃபி எல்லாம் கேட்பாங்கன்ற மாதிரி நான் மறுத்துட்டேன். அவர் போய் படம் பார்த்துட்டு வந்தாரு. வந்த உடனே நான் கேட்டேன் எப்படி இருந்தது படம்னு. நான் பார்த்த மேட்னி ஷோல நீ வரல, ஒருவேளை ஈவினிங் ஷோல வருது. இதுதான் அப்படி தூக்கிட்டாங்க, சுத்தமா தூக்கிட்டாங்க. ரத்த கண்ணீர் தான். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா அந்த படத்தோட ரஷஸ் பார்த்துட்டு பாலச்சந்தர் வந்து யார் இந்த பையன், அவன் பையன் கண்ணு நல்லா இருக்கு, அவனை பிடிச்சி வைங்கன்னு சொன்னதாக கவிதாலய நடராஜன் எனக்கு சொல்லி இந்த 250 ரூபா போய் வாங்க போவோம். அந்த நேரத்துல அப்படி ஒன்று சொன்ன உடனே அடுத்த ரஜினிகாந்த் 50 லெவலுக்கு நான் நினைச்சிருந்தேன். அன்னையோட எனது கனவு அப்படி சரிஞ்சு வீணா போய் இனிமே நம்ம நடிக்க முயற்சி பண்றது வேஸ்ட்.